இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மனைவி பைக்குள் கைவிட்ட நபர்கள். ஓடும் பேருந்தில் நடந்த அடிதடி. புரட்டி எடுத்த பயணிகள். அவங்க 2 பேரு தான் புடி. சிக்கிய பல நாள் சம்பவக்காரர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அணவயல் புளிச்சங்காடு கைகாட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம் பிரசாத். இவருக்கு வயது 39 ஆகிறது. இவரும் இவரது மனைவி மற்றும் 2 கைக்குழந்தைகளுடன் பட்டுக்கோட்டையில் இருந்து ஒரு தனியார் பேருந்தில் ஏறி கைகாட்டி வந்துள்ளனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் சீட் கிடைக்காமல் இருவரும் ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். கையில் ஒரு பையும் இருந்துள்ளது. இதனை பார்த்த ஒரு சீட்டில் அமர்ந்திருந்த 2 பெண்கள், நீங்கள் நிற்க சிரமப்படுவதால் குழந்தைகளையும் பையையும் கொடுங்கள், வைத்திருக்கிறோம், இறங்கும் போது வாங்கிக் கொள்ளலாம் என கூறி 2 குழந்தைகளையும் பையையும் வாங்கி வைத்துக் கொண்டனர். ராம் பிரசாத் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தம் வருவதற்கு சற்று முன்பு குழந்தைகளையும் பையையும் வாங்கிய 2 பெண்களும் ராம் பிரசாத் மனைவியின் பைக்குள் இருந்த மணி பர்ஸை எடுத்து அதற்குள் இருந்த 8 பவுண்ட் தங்க நகைகளை ரகசியமாக எடுத்துள்ளனர். பின்னர் அதை தங்கள் பைக்குள் வைக்கும் போது பேருந்தில் பயணம் செய்த மற்ற பயணிகள் பார்த்துவிட்டு சத்தம் போட ராம் பிரசாத் அவசரமாக தனது பையை வாங்கி பார்த்துள்ளார். அப்போது தங்க நகைகளை காணவில்லை. அந்த நகைகளை அந்த பெண்களின் பைக்குள் இருந்து மீட்டனர். இதை பார்த்த மற்ற பயணிகள் நகை திருடிய பெண்களை சரமாரியாக தாக்கி வடகாடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். 2 பெண்களையும் கைது செய்த வடகாடு போலீசார் நடத்திய விசாரணையில் திருச்சி சமயபுரம் தாஸ் மனைவி லலிதா, மணி என்பவரது மனைவி அம்பிகா ஆகிய 2 என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் இப்படி பல ஊர்களுக்கும் பேருந்துகளில் பயணம் செய்து கைக்குழந்தைகளுடன் வரும் பெண்களை குறிவைத்து அவர்களது பைகளில் உள்ள பொருட்கள், குழந்தைகள் கழுத்துகளில் கிடக்கும் நகைகளை திருடி கொண்டு செல்வதை வழக்கமாக செய்து வருவது தெரியவந்துள்ளது. அத்துடன் செல்போன்களை திருடி உடனே சிம் கார்டுகளை கழற்றி வீசி விடுவதும், நகைகள் திருடிவிட்டால் இறங்க வேண்டிய நிறுத்தத்திற்கு முன்புள்ள நிறுத்தங்களில் இறங்கி மறு பேருந்தில் ஏறி சென்று விடுவதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வடகாடு போலீசார் நகைகளை திருடிய 2 பெண்களையும் கைது செய்துள்ளனர். இதேபோல் பல பெண்கள் பேருந்துகளில் வந்து நகை பணம் திருடி செல்வதாகவும் கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.